30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் இஸ்ரேல்ல அற்புதங்களை செய்றார். ஒரு சாதாரண மனிதன்கிட்ட செய்ய முடியாது. ஏன்னா, ஒரு மனிதனால இவ்வளவுதான் செய்ய முடியும்னு ஒரு வரமுறை இருக்கு. அதை தாண்டி இதுவரையும் இறந்து போன ஒரு மனிதனை யாராலுமே உயிர்ப்பித்த செய்ய முடியாது. அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள்ல எல்லாருமே இவரை நம்புறாங்க. என்ன அற்புதம் செய்யறாங்கன்னா, கடல்ல ஒரு மனுஷன் நடக்க முடியுமா? நடக்கிறாரு. அதுக்கப்புறம் இறந்து போன ஒருத்தவனை உயிர்ப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழுநோயால ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனை தொட்ட உடனே அவனுக்கு அற்புதம் நடக்குது. இதெல்லாம் எப்படா ஒரு மனிதனால நடத்த முடியும் அப்படின்னு பார்த்தா, அது வரலையே அந்த மக்கள் ஒரு சாதாரணப்பட்ட மனிதனா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இவருடைய அற்புதங்களை பார்த்துட்டு, இவர் ஒரு மனிதன் கிடையாது, இவர் ஒரு அற்புதர்ன்னு சொன்னாங்க. அப்பொழுது கூட இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவரை அடிச்சு அப்படியே சிலுவையில அறைஞ்சி அப்படியே ரத்தம் சொட்டுது. அந்த நிலையில் அவள் சொல்லுகிறார், கடவுளே, தந்தையே, மன்னிப்பா. இவனு செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறான், அவனை மன்னிச்சிருப்பா. அப்படி என்று சொன்ன உடனே அவர் மனிதன் அல்ல, மாமனிதனாக உயர்த்தப்பட்டு கடவுளாக மதிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம வணங்குறதுக்கு மெயின் காரணம் மன்னிப்பு.